பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து மற்றொரு போட்டியாளர் வெளியேற வாய்ப்புள்ளதாக வெளியேறுகிற தகவல் தான் இப்ப சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. முதல் நாளே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டாஸ்கும் சலசலப்பும் தொடங்கிருச்சு. 24 மணி நேரத்தில் ஒரு போட்டியாளர் வெளியேற்றப்படுவார் அப்படின்னு பிக் பாஸ் அறிவித்திருந்தது எல்லோருக்குமே ஷாக்கான விஷயம்தான். மேலும் ஒவ்வொரு போட்டியாளர்களுமே ஒவ்வொருவரின் பேரை நாமினேட் பண்ணாங்க. அந்த வகையில 24 மணி நேர எவிக்ஷன்ல அதிக நாமினேஷன்களை சஜ்னா பெற்று பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முதல் வாரத்திற்கான கேப்டன் டாஸ்க் நடைபெற்றுச்சு. இதுல தர்ஷிகா வெற்றி பெற்று இந்த வார தலைவியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முதல் வாரத்திற்கான நாமினேஷன் பட்டியல்ல ஜாக்லின், ரவீந்தர், சௌந்தர்யா, முத்து, ரஞ்சித், அருண் ஆகியோர் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. இதனிடையே நேற்று கேப்டன் தேர்ந்தெடுப்பதற்கான போட்டி நடைபெற்றுச்சு. அதுல எதிரெதிர் திசையில நாற்காலிகள் போடப்பட்டு ஒரு புறம் ஆண்களும் மறுபுறம் பெண்களும் அமர வைக்கப்பட்டு அதுல யார் இடத்தை பிடிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று அடுத்த நிலைக்கு செல்வார்கள். அப்படி நாற்காலியில இடம் பிடிக்க முடியாதவர்கள் வெளியேற வேண்டும். இந்த விளையாட்டுல முதல் ஆளாக ரவீந்திரன் தான் வெளியேறினாரு. தயாரிப்பாளர் ரவீந்திரனால விரைவில் ஓட முடியல. இருந்தாலும் அவருடைய முயற்சிக்கு சக போட்டியாளர்கள் கைதட்டி பாராட்டு தெரிவிச்சாங்க. அந்த போட்டியில ரவீந்தர் ஓடி இருந்தது அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்குது. தற்போது அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டு வலியால துடிச்சிட்டு வர்றாரு. அவருக்கு நேற்று இரவு மருத்துவ உதவியும் செய்யப்பட்டிருக்குது. ரவீந்தரை சக போட்டியாளர்கள் தான் கைத்தாங்கலாக நடக்க உதவுறாங்க. ஒருவேளை அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அவர் இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற வாய்ப்புள்ளதாக கூறப்படுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.